الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வளவுக்கு இது பூரா அனுப்பப்பட்டிருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தன்னுடைய வாழ்க்கை நிறையாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மறைந்திருக்கிற சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த ஜுமா இன்றைக்கு ஒன்று இருக்கிற நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்களோட்டுமாக துஆ செய்து கொண்டவனாகவும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாகவும் இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தில் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற பொழுது இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இத்னா அஷர ஷஹரன் யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த் வானம் பூமி படைக்கப்பட்டதிலே இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது இஸ்னா அஷர சஹரன் 12ஆகத்தான் இருக்கிறது என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்துவிட்டு மின்ஹா அந்த வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுர்முன் 4 மாதங்கள் புனிதமாக்கப்பட்டிருக்கிறது என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இப்படி சொன்னதோடு மாத்திரமல்லாமல்
ذَلِكَ தீனுல் கய்யூம். இந்த மார்க்கம் இருக்கிறது, இறைவன் புறத்திலிருந்து இறை தூதருக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கம் இருக்கிறது, இது நிலையானது, உறுதியானது என்று சொல்லிவிட்டு ஃபலா தல்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், அந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்களே அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்து, அந்த நாள் எவ்வளவுங்கிற ஒரு கணக்கோ ஒரு துல்லியமான ஒரு விவரங்களோ யாரிடத்திலுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அது பற்றி சொல்லல. பல ஆண்டுகள், பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் இருக்கிறது, இவ்வளவுதான். வானம் பூமி படைக்கப்பட்டு 1,00,000 ஆண்டு ஆனது என்றோ அல்லது ஒரு கோடி ஆண்டு ஆனது என்றோ எங்கேயோ நமக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த மாதிரியான விளக்கங்கள் கிடைக்கல. அப்போ வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் எங்கிருந்து துவங்குகிறது என்றால் அது அல்லாஹ்க்கு தான் அல்லாஹ் தான் அறிவான். அது பற்றிய அறிவு மனிதர்களாகிய நமக்கு இல்லை, சொல்லித்தரப்படவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அது குறித்து பேசல. உலகத்துல முதல்ல அல்லாஹ் எப்போ படைச்சா அப்படிங்கிற தகவல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்கேயுமே இல்லை. அப்ப அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கூட இருக்கலாம், பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் கூட இருக்கலாம். பல நபிமார்களை இறைவன் இந்த உலகிற்கு அனுப்பி இருக்கிறான் என்கிற தகவலை மாத்திரமே இறைவன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறோம் என்பதுதான் இறைவனுடைய வார்த்தை. அது எத்தனை சமுதாயம் என்று குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. இறைவன் குர்ஆனிலே பல சமுதாயத்தை பற்றி சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை சொல்கிறான். பனி இஸ்ரவேலர்களை பற்றி தான் குர்ஆனிலே பெரும்பாலான இடங்களிலே பேசப்படுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை பற்றி பேசப்படுகிறது. லூத் நபியினுடைய சமுதாயத்தை பற்றி பேசப்படுகிறது. இப்படி நபிமார்களும் அந்த நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்தை தான் இறைவன் பேசுகிறானே ஒழிய எத்தனை சமூகம் படைக்கப்பட்டது இந்த உலகில் என்பதற்கு எந்த ஆதாரமுமே இல்லை. அதனாலதான் பரவலா வேற வேற இடங்களில, குறிப்பாக சுன்னத்துல் ஜமாத்திலே சொல்கிற பொழுது, சுன்னத் ஜமாத் இன்னைக்கு சொல்லிக்கிறாங்க இல்லையா, 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களும் குறிப்பிடுவாங்க. அதற்கும் ஆதாரம் இல்லை. அவங்க நபியை தனியாக ரசூலை தனியாக பிரிப்பார்கள், அதற்கும் ஆதாரம் இல்லை. ஆக இப்படி இறைவன் பல சமூகத்தை உலகிலே படைத்திருக்கிறான். அந்த படைக்கப்பட்ட சமுதாயம் எவ்வளவுன்னு கணக்கில்லை, அனுப்பப்பட்ட நபிமார்கள் எவ்வளவுன்னு கணக்கில்லை, உலகம் எப்பொழுது படைக்கப்பட்டது, எப்பொழுது துவக்கம் என்கிற எந்த கணக்குமே இல்லை. ஆனால் அந்த நாளில இருந்து இந்த நாள் வரை 12 மாசம் தான். நம்ம ஆங்கிலேய மாதத்தை கணக்கிட்டாலும் கூட, ஆங்கில மாதத்தை கணக்கிட்டால் ஜனவரியில தொடங்கி முதல் மாதம், டிசம்பர் இறுதி மாதம், இந்த கணக்கு நமக்கு பின்னால் கொடுக்கப்பட்டது. பின்னால் ஒருவர் ஒரு நாட்டை கண்டுபிடிக்க போய் கேலண்டர் எப்படி வந்துச்சு, அதெல்லாம் அந்த வரலாறை உள்ளடக்கியதுதான். எத்தனை சமூகம் படைக்கப்பட்டதுங்கிற கணக்கில்ல, எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் கணக்கில்ல, இந்த உலகம் எப்பொழுது படைக்கப்பட்டது என்கிற ஒரு துல்லியமான கணக்கு இல்லை. ஆனால் எவ்வளவு வருடங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது வானம் பூமி படைக்கப்பட்டதுல இருந்து 12 மாசம் தாங்க. மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன் அல்லாஹ் சொல்றான், 4 மாதங்கள் புனிதம்னு. அந்த புனிதமாக்கப்பட்ட மாதங்கள் என்னென்ன இங்க இருக்கக்கூடிய நமக்கு தெரியுமா? இதெல்லாம் அறிந்து வைத்துக் கொள்வது ரொம்ப அவசியமானது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தருகிற ஒரு சில இலகுவான விஷயங்கள்ல இதுவும் ஒரு விஷயம். துல்காதா, அந்த 4 மாதங்களை சொல்றோம் பாருங்க. துல்காதா, துல்ஹஜ்ங்கிறது ரமலான், அந்த பக்ரீத் கொண்டாடி இருப்போம், அந்த மாதம் துல்ஹஜ். அதற்கு முன்னால் வரக்கூடிய மாதம் துல்காதா. 11வது மாதம் துல்காதா, 12வது மாதம் துல்ஹஜ். துல்ஹஜ்ஜை தொட்டு இருக்கிற மாதம், அதாவது இஸ்லாமிய வருட கணக்கில் முதல் மாதம் முஹர்ரம், ரஜப். இவ்வளவுதான். இந்த 4 மாதங்களை இறைவன் புனிதமான மாதங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபலா தல்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றான், அதில் உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கோ அல்லது பிறருக்கோ இந்த அநியாயம் செய்யறதுக்கு பாருங்க, இது நமக்கும் செய்யக்கூடாது, நாம் பிறருக்கும் செய்யக்கூடாது. இஸ்லாம் நமக்கு அப்படித்தான் வழிகாட்டுது. குறிப்பிட்டு இறைவன் இந்த மாதத்தை குறித்து சொல்லும் பொழுது, நம்ம இப்ப இருக்கிற பாருங்க முஹர்ரம் மாதம், இதுவும் புனிதமான மாதம். ரமலான் புனிதமான மாதம், அதனுடைய சிறப்புகள் வேற. குர்ஆன் இறங்குச்சு, இது தனி. அல்லாஹ் வானம் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12ன்னு சொல்லி
அந்த 12 நாளை இறைவன் புனிதமாக்குறான் பாருங்க. அது ஒண்ணு துல்காதா, இஸ்லாமிய மாதத்தில் 11வது மாதமும், துல்ஹஜ் 12வது மாதமும், இஸ்லாமிய வருடக்கணக்கில் முதல் மாதம் முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்கள் தான் அல்லாஹ் புனிதமாக்கப்பட்ட மாதம், அல்லாஹ்வால் புனிதமாக்கப்பட்ட மாதம். இதுல ஒருத்தர் எப்படி நடந்துக்கணும்? அந்த மாசத்துல தான் இருக்கிறோம். இதுல ஒருத்தர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அநீதம் இழைக்க கூடாது. அல்லாஹ் தெளிவா குர்ஆனிலே சொல்கிறார், ஃபலா தலலிமு, நீங்கள் அநீதம் இழைக்காதீர்கள், ஃபீஹி ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், அந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று இறைவன் சொல்கிறான் என்றால், அப்போ அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை நாம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அப்படி நம்ம என்ன நமக்கு அநியாயம் பண்ண போறோம்? அப்படி நமக்கு எதிராக நாம் என்ன அநியாயம் பண்ணுவோம், அல்லது மற்றவங்களுக்கு என்ன அநியாயம் பண்ணுவோம்? முதலில் அந்த மாதத்தில் இறைவன் காட்டுகிற வழிகாட்டல் அநீதம் இழைக்க கூடாது. சரி, புனிதமாக்கப்பட்ட துல்காதா, துல்ஹஜ், ரஜப், முஹர்ரம் இந்த 4 மாசத்துலதான் அநியாயம் பண்ணக்கூடாது, மத்த 8 மாசத்துல பண்ணிக்கலாமா என்றால், அநியாயத்தை பொறுத்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லும் பொழுது அது ஒருவர் யாருக்கு செய்தாலும் சரி அது தப்புதான். அது எந்த புனிதமாக்கப்பட்ட மாதங்களிலும் அநியாயம் செய்வது தடை செய்யப்பட்டதுதான். புனிதமாக்கப்படாத சாதாரணமான மாதங்கள் இருக்கு பாருங்க, அந்த மாதத்திலும் கூட இந்த அநியாயத்தை பொறுத்த அளவிற்கு இஸ்லாம் எங்குமே அதற்கு நீங்க செஞ்சுக்கலாம், நீங்க பண்ணிக்கலாம் என்கிற எந்த விதமான ஒரு ஆதரவான ஒரு ஆதாரங்களையோ பேச்சுக்களையோ இஸ்லாம் பேசல. அநியாயம்னு வந்துட்டாலே அது ஹராம். வியாபாரத்துல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அநியாயம் பண்ணலாம், குடும்ப விஷயங்கள்ல ஒருவர் இன்னொருத்தருக்கு அநியாயம் பண்ணலாம். அநியாயம்னா என்னங்க? நியாயமாக நடந்து கொள்ள ஒருவர் தவறுகிறார் என்றால் அவர் அநியாயம் செய்கிறார் என்கிற அர்த்தம். அநியாயம், நாங்க என்ன அநியாயம் பண்ணோம் நம்ம யோசிப்போம். நம்ம என்ன அநியாயம் பண்ணோம், நம்ம யாருக்கு அநியாயம் பண்ணோம், நமக்கு நம்மள என்ன அநியாயம் பண்ணோம், இப்படிலாம் யோசிப்போம் இல்ல. இதற்கு இன்னும் இலகுவா புரிஞ்சுக்கணும்னா, நியாயமா ஒருத்தர் நடக்கணும், அவர் நியாயமா நடக்கல, அதுதான் அநியாயம். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள்னு சிலது இருக்கிறது, அது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உழைத்து அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது ஒரு கணவனின் மீது இருக்கிற கடமை. இதை ஒருவர் அந்த கடமையை தவறுகிறார் என்றால், செய்ய தவறுகிறார் என்றால் அவர் அநியாயக்காரர். நான் எங்க அநியாயம் என்ன நினைச்சுக்கிறோம், வெளியே உள்ள ஒருத்தருக்கு பண்றது அநியாயம். அநியாயம் என்றால் யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு அவருடைய காசை பறித்துக் கொள்வதோ, அவருடைய உரிமையை பறிப்பதோ, அவருக்கு சொந்தமான ஒரு பொருளை நாம் அபகரித்துக் கொள்வதோ, இதுதான் அநியாயம் நினைக்கிறோம். இது மட்டும் அநியாயம் அல்ல, இதுவும் ஒரு விதத்தில் அநியாயமாக இருந்தாலும் கூட, அநியாயம் என்றால் என்ன? யாருடைய உரிமையும் நம்ம பறிக்க கூடாது, யாருடைய பொருளோ சொத்தோ நமக்கு தேவையில்லை. பல அநியாயத்தை பற்றி நாம் பேசும் பொழுது அதிகமா அடுத்தவருடைய சொத்தை அபகரித்துக் கொள்வது அநியாயம், அனாதையினுடைய சொத்தை அபகரித்துக் கொள்வது அநியாயம்னு தான் இப்படியே கடந்து போவோம். ஆனால் அது மாத்திரம் அநியாயம் அல்ல. நீங்கள் நீதமாக நடப்பதை தவறினீர்கள் என்றால் அவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் செய்வது அநீதம் தான். ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல கல்வியை, நல்ல அறிவை தருவது தகப்பனுக்கு கடமை, பெற்றோருக்கு கடமை. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கடமை. இதை அந்த குழந்தைக்கு தராமல் ஒரு பெற்றோர்கள் தடுக்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளைக்கு அவர்கள் செய்வது அநியாயம். இதே ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க, வீட்டுல 2 குழந்தை, 2 ஆண் குழந்தை இருக்குது, 2 பெண் குழந்தை இருக்குது, இல்ல ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தையை வச்சிருக்காங்கன்னு வைங்க. இந்த பெண் குழந்தைகளுக்கே நாம் எல்லாவற்றையும் செய்யக்கூடாது, இந்த ஆண் குழந்தைக்கு செய்யணும். இந்த பெண் குழந்தைக்கு நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை செலவிடுகிறோமோ, நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோமோ, நம்முடைய பாசத்தை கொடுக்கிறோமோ, அதே அளவு ஆண் குழந்தையின் மீதும் காட்ட வேண்டும். அப்படி ஒருவர் காட்ட தவறினால் அதுதான் அநியாயம். மிக சுருக்கமாக இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய அநியாயத்தை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல பேசும் பொழுது பாருங்கள், உங்களுடைய கவனத்துக்கு அந்த ஒரு வசனத்தை நான் கொண்டு வருகிறேன். சூரத்துல் பக்ராவினுடைய 114வது வசனம், 2வது அத்தியாயத்தினுடைய 114வது வசனத்துல சொல்லும் பொழுது அல்லாஹ் அநியாயம்னு சில விஷயத்தை சொல்றான் தெளிவாகவே. வமன் அலுலு மிம்மன் மனஹ மசாஜிதல்லாஹ் அன் யுதுகர ஃபீ ஹஸ்முஹு வ ஸஆ ஃபீ கராபிஹா. அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அவனுடைய பெயர் துதிக்கப்படுவதை தடுப்பவனை விட அநியாயக்காரன் யாருங்க அல்லாஹ் குர்ஆன்ல. அல்லாஹ்வுடைய ஆலயம் இருக்கிறது என்றால்
அங்கே அவனை மாத்திரம் அழைக்க வேண்டும். அல்லாஹ் வேற வசனத்தில் எப்படி சொல்றான்? ஃபன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஹல்லாஹி அஹதா. பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தம். இந்த அல்லாஹ்விற்கு சொந்தமான பள்ளிவாசல்களில் அவனை தவிர நீங்கள் யாரையும் அழைக்க கூடாது. அழைக்க கூடாதுன்னா என்ன? இப்ப நான் என் பேரு அப்துல்லா, இன்னொருத்தர் பேர் முகமதுனா பள்ளிவாசலுக்குள்ள இருந்து நான் முகமது அழைக்க கூடாதா? இல்ல முகமதா இருக்கக்கூடிய அவர் அப்துல்லாவா இருக்கக்கூடிய என்னை அழைக்க கூடாதா? அழைப்பது என்பது துவா செய்யக்கூடாது. நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய துயரங்களை அவர்களிடத்தில் முறையிடக்கூடாது. இன்றைக்கு சாதாரணமா நடக்குது. அல்லாஹ் மிகப்பெரிய அநியாயம்ங்கிறான். அந்த பேர் துதிக்கப்படுவதை தடுப்பது அநியாயம். ஒரு இடத்துல சொல்றான், இன்னொரு இடத்துல பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தம். அப்படி அல்லாஹ்விற்கு சொந்தமான பள்ளிவாசல்களில் அவன் அல்லாத மற்றவர்களை அழைக்க கூடாது. அது அல்லாஹ்வுடைய விஷயத்தை நாம செய்யற அநியாயம் தானே. எப்படி ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் நீதமாக செய்ய வேண்டிய உரிமைகளை கடமைகளை செய்யாமல் போகும் பொழுது அந்த நீதம் தவறுவது அநியாயமாக மாறுகிறதோ, அதே போல அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாம் செய்யக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் அல்லாதவருக்கு நாம் வைப்போம் என்றால் அது மிகப்பெரிய அநியாயம். இன்றைக்கு இதையும் சமுதாயத்தில் புரிந்து கொள்ளல. எந்த அளவுக்கு அல்லாஹ் தெளிவா சொல்றான், இன்னும் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தெளிவாவே சொல்றான். லுக்மான் என்பவர் தன்னுடைய மகனுக்கு உபதேசிக்கிற பொழுது, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே நீ இறைவனுக்கு இணை கற்பிக்காதே, ஃபஇன்னஹு லுல்முன், அது மிகப்பெரிய அநியாயம்ங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை குறிப்பிட்டு வருகிற பொழுது அது அநியாயம். எது? அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் பாருங்க, அவன் அல்லாஹ்விற்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான். இவன் நியாயமா நடந்தா அல்லாஹ்விற்கு இதே உயர்ந்து விடுமா? அல்லாஹ்வுடைய பலமோ அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியமோ உயர்ந்துருமானா உயராது. ஆனா என்ன அர்த்தம்? அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய உரிமைகளை அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆற்றல்களை வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது. இன்றைக்கு பள்ளிவாசல்கள் எல்லாம் சர்வ சாதாரணமா மௌலூதுங்கிற பேர்ல அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பதோடு மாத்திரம் அல்லாமல், இன்றைக்கு அழைப்பதோடு மாத்திரம் அல்லாமல் அந்த இணை வைப்பு என்கிற அந்த மிகப்பெரிய அநியாயத்தை சாதாரணமா செய்யறாங்க. கடந்த பல ஆண்டுகளாக நாம் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்யறோம். இது இணை வைப்பு, இதை செய்யக்கூடாது. அப்ப சாதாரணமாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு அல்லாஹ் அவர்களை பற்றி குர்ஆன்ல சொல்கிற பொழுது, வமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய தன்மைகளை எடுத்து இன்னொருவருக்கு வைக்கிறாரோ மிகப்பெரிய அநியாயம் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான். இன்னொரு இடத்துல இறைவன் சொல்கிறார், வமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படுகிறது. அப்ப சொர்க்கம் ஹராமாக்கப்படுகிறது என்றால் நரகம் அவர்களுக்கு உறுதியாகிறது. அவருடைய தங்குமிடத்தை நரகமாக அமைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லப்படுகிறது என்பதை நாம் அந்த வசனத்துல புரிஞ்சுக்கணும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்ற பொழுது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான், ஒரே ஒரு பாவத்தை தவிர. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுகிற அந்த பாவத்தை அநியாயத்தை மிகப்பெரிய பாவத்தை மாத்திரம் மன்னிக்க மாட்டான். யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அது அல்லாத பாவங்களை தன் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய மன்னிப்பே கிடைக்காது. நம்ம சாதாரணமா அநியாயம் நினைக்கிறோம் பாருங்க, அது இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் வேறு இடத்துல அநியாயத்தை பற்றி சொல்கிற பொழுது, வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅலமுல் அலீம், அநியாயக்காரர்களை உம்முடைய இறைவன் நபியே கண்டும் காணாமல் இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், எண்ணிக்கொள்ள வேண்டாம். இன்னமா யுஅখিরুஹும், அநியாயக்காரர்களுடைய தவணை எல்லாம் லியௌமின் தஸ்ஹஷு ஃபீஹில் அப்சார், பார்வைகள் விரைத்து போய் நிலைகுத்தி நிற்குமே அந்த மறுமை நாள் வரைக்கும் தான் அநியாயம் பண்ணலாம். இன்றைக்கும் பாலஸ்தீனத்துல கிட்டத்தட்ட 200 இருந்து 300க்குள்ள ஒரு நாள், அது நீங்க 270 நினைக்கலாம், 60 நினைக்கலாம், அவ்வளவு நாட்கள் தொடர்ந்து ஒரு நாட்டின் மீது, ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில வசிக்கிற மக்களின் மீது அநியாயமாக அவர்களுக்கு தேவையான அந்த குழந்தைகள் கல்வி கற்றுக்கொள்ள முடியல, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவு கிடைக்கிறது இல்லை,
அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிறது இல்ல. அப்ப இதையெல்லாம் ஒருவன் பறிக்கிறான் என்றால் கல்வி கத்துக்க முடியல, கல்வியை பறிக்கிறான்னா அநியாயக்காரன் இல்லையா? அந்த குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இவன் போர் தொடுக்காமல் இருந்தால் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இவன் போர் தொடுக்காமல் இருந்தால் அந்த குழந்தைகள் 3 வேளை அல்லது 2 வேளை சாப்பிடுவார்கள் வயிறார. இவன் போர் தொடுக்காமல் இருந்தால் அந்த குழந்தைகள் அவருடைய எதிர்காலத்திற்கான கல்வியை கற்பார்கள். எல்லாம் எதனால போகுது? இந்த போரால் சாதாரணமா போகுது. அந்த நாளை கூட கணக்கிட முடியல. ஏன் நான் கணக்கிட முடியாம சொல்றேன்னா, நான் நேற்றுக்கு ஒரு நாள் பார்த்தேன். நேற்றைக்கு நான் ஒரு கணக்கு வச்சேன். போன வாரம் சும்மால இன்றோட 250 நாள் வச்சேன்னு வைங்க, நின்றுச்சா அதோட போரு? இல்ல. அதுல இருந்து மறுபடியும் 8 நாள் வச்சாச்சு. கணக்கே நமக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது. ஏன்? டெய்லி நடக்குது போர். ஒரு பகுதியில குண்டு வீசுறான், அதுல பல ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கிறாங்க, அதுல பாதிக்கப்படுறாங்க, நோய்வாய்ப்படுறாங்க, காயம் அடைகிறார்கள். அவர்களுக்கு தேவையான நிவாரணம் கூட போய் சேர மாட்டேங்குது. அப்ப இந்த மாதிரியான அநியாயக்காரனை நபியே உம்முடைய இறைவன் கண்டும் காணாமல் இல்லை, கண்டிப்பாக அவர்களை உம்முடைய இறைவன் தண்டிப்பான் என்பதை நபியே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கவனம் இல்லாம இருக்காதீங்க. ஒரு நாள் வரும், அது எந்த நாள் என்பதை நாம் அறிய முடியாது. நாம் மௌத்தா கூட போகலாம், அதுவரை அந்த மக்கள் பாதிக்கப்படலாம், அந்த மக்கள் அநீதத்துக்குள்ளாக்கப்படலாம். ஆனால் என்னுடைய மரணத்திற்கு பின்னாலும் கூட அந்த நாள் வரும். அல்லாஹ் தான் அறிவான் அந்த நாள். ஆக இந்த அநியாயம் என்பது இந்த புனிதமாக்கப்பட்ட மாதங்களில் யாரும் செய்யக்கூடாது. அது எல்லாருக்கும் உண்டான சட்டம். கடந்த மாதங்கள் நம்ம பண்ணியிருக்கலாம், துல்ஹஜ் மாதத்துல பண்ணியிருக்கலாம், துல்கஅதால பண்ணியிருக்கலாம், முஹர்ரம் இருக்கிறது, நம்ம அதை கடந்துட்டு இருக்கிறோம். இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆஷுரா நோன்பு கூட எல்லாருமே வச்சோம். 9, 10 நபி அவர்கள் 10ஆம் நாளெல்லாம் மக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக நபி அவர்கள் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் 9ம் சேர்த்து வைப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த புனிதமாக்கப்பட்ட மாதத்தில் நமக்கு எவ்வளவு பெரிய வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் அமைத்து கொடுத்திருக்கிறது என்பதையும் நீங்கள் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய வணக்க வழிபாடு இருக்குது. இன்றைக்கு பலருடைய வாழ்நாள் கனவு ஹஜ்ஜுக்கு போகணும், பொருளாதாரத்தை சேர்த்துவோம். அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் இருப்பவர்கள் ஒரு தடவைக்கு மேல ஹஜ் செய்யறாங்க, 2 தடவை செய்யறாங்க, வருடம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் உண்டு. நம்ம பகுதியில் அவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், இறைவன் செல்வத்தை தந்திருக்கிறான். ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு கனவு. எப்படியாவது ஹஜ்ஜுக்கு போகணும், கவர்மெண்ட்ல எழுதி போடுவோம், அந்த லிஸ்ட்ல வரும். அதுல வந்தா 1 லட்சம் வெளியே தனியார்ல செல்வதை விட அதுல கொஞ்சம் கம்மி, இவ்வளவுதான். இந்த புனிதமான மாதத்தில் முஸ்லிம்களுடைய 2 பண்டிகைகளில் ஒரு மிகப்பெரிய பண்டிகையா இருக்கிற இந்த ஹஜ்ஜு பெருநாளை இறைவன் அமைத்திருக்கிறான் இந்த புனிதமான மாதத்துல. அது இல்லாம என்னங்க, இந்த முஹர்ரம் மாதமும் புனிதமான மாதங்கள்ல ஒண்ணு. அதுல மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய சமுதாயத்தையுடைய வரலாறுகளையும் அறிந்து கொள்வதற்கு இந்த முஹர்ரம் மாதம் என்பது மிகச்சிறந்த ஒரு உதாரணம். போன வாரம் பேசியிருக்கலாம் ஜும்மாக்கள்ல, அதுக்கு முந்தின வாரம் ஜும்மாக்கள்ல பேசியிருக்கலாம். ஏன்? அந்த பாதிக்கப்பட்ட மக்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய உதவியால் காப்பாத்தி கொண்டு வேற ஒரு இடத்துல குடியமர்த்துறாங்க. அப்படி குடியமர்த்தியதற்காக வேண்டி மாத்திரமே அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக அந்த நோன்பை வைத்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லப்பட்ட உடனேயே ஆனா அஹக்கு பி மூசா, இந்த யூதர்களை விட மூசாவிற்கு நெருக்கமானவர்கள் நாம் தான், தகுதியானவர்கள் நாம் தான். அதை அந்த வெற்றி, அந்த இறைவன் கொடுத்த, அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த வெற்றியை நினைத்து பார்ப்பதற்கு நமக்கும் தகுதி இருக்கிறது, அவர்களை விட தகுதி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9ம் சேர்த்து வைப்பேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் இல்ல. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குதுன்னா, நிறைய சகோதரர்கள் செவ்வாய் புதன் தான் வந்துச்சு இந்த நோன்பு, 9 செவ்வாய், புதன்கிழமை 10. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, மாறு செய்யணும்னு சொன்னாங்கிறதுக்காக வேண்டி 10, 11 எல்லாம் வைக்கிறாங்க. நேற்றும் கூட நிறைய சகோதரர்கள் திருப்பூர் ஏன்னா பரபரப்பா இருக்குது. நோன்பு திறப்பதற்கு தேவையான அந்த வடை போண்டா அந்த கஞ்சிகளை எல்லாம் வாங்குவதற்கு ஆயத்தமா போடுறாங்க. ஏன்னா நோன்பு வச்சிருக்கேங்கிறாங்க. என்ன அவருடைய தவறான புரிதல்? ரசூலுல்லாஹ் மாறு செய்ய சொன்னாங்கிறத மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. மாறு செய்ய சொன்னார்கள் என்றால் எப்படி மாறு செய்யணும் ரசூலுல்லாஹ் வழிகாட்டிட்டாங்க. பொதுவா யூதர்களுக்கு நீங்க மாறு செய்யுங்கன்னா 10 வைக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்துல 10ல யூதர்கள் நோன்பு வச்சாங்க. நம்ம 9, 10 வைக்கலாம், இல்ல 10, 11 வைக்கலாம். ரசூலுல்லாஹ் மாறு செய்யுங்கன்னு சொல்லிட்டு
எப்படி செய்யணும்? 9ல தான் மாறு செய்யணும். ஆனா அது அறியாத நிறைய சகோதரர்கள் 11 சேர்த்து வைக்கிறாங்க. ஆக அது தவறான ஒரு விஷயம். ஆக இந்த புனிதமாக்கப்பட்ட மாதத்தில் நாமெல்லாம் கவனத்தோடு யாருக்கும் அநியாயம் இழைக்காமலும் நாமும் அநியாயம் நமக்கு இழைத்துக் கொள்ளாமலும் இருக்கிற ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் கான நபிய்யுல்லாஹி வ அலா ஆலிஹி வஸல்லம் அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலே இருந்து மாதங்கள் என்றால் 12 தான் என்பதையும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் தொடர்ந்து வர 3 மாசம் நம்ம மறக்க வேண்டிய அவசியமே வராது. 11வது மாதம், 12வது மாதம், 1வது மாதம் காலண்டர்ல பாத்தீங்கன்னா கூட அந்த மாதத்தை தமிழ்ல கூட புரிஞ்சு படிக்கிறதுக்கு இலகுவா போட்டிருப்பாங்க. தொடர்ந்து வருகிற 3 மாதமும் கொஞ்சம் தள்ளி அடுத்து வரக்கூடிய ரஜப் மாதம் 4 மாதங்கள் புனிதமாக்கப்பட்டிருக்கிறது. அதில் யாரும் யாருக்கும் அநீதம் இழைக்க கூடாது என்பதை பார்த்தோம். அநீதத்திலேயே மிகப்பெரிய அநியாயம் என்னவென்றால் இறைவனுக்கு ஒரு மனிதன் இணை வைப்பதுதான் என்பதையும் நாம் ஜும்மாவுடைய முதல் உரையில பார்த்தோம். அதே நேரத்தில் இறைவனால் புனிதமாக்கப்பட்ட இந்த மாதத்தில் நாம் அதிகமான நல்ல அமல்களை செய்யணும். நல்ல அமல்களை செய்வது புனிதமான மாதத்துல தான் செய்யணும், புனிதம் இல்லாத மாதத்துல செய்ய வேண்டியது இல்லை என்று நான் சொல்லவில்லை. இறைவன் அதை புனிதமான மாதம் என்று ஒரு சிறப்பு அந்தஸ்தை தரான். அப்ப அந்த அந்தஸ்தில் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நினைவுகூறுகிற முகமாக ஆஷுரா நோன்பு இடம்பெறுகிறது. ஹஜ்ஜினுடைய அந்த நிகழ்வு இந்த மாதத்தில் இடம்பெறுகிறது. அதை தொடர்ந்து நம்மால் முடியுமான அளவிற்கு எல்லா காலங்களிலும் நல்ல அமல்களை அதிகம் செய்ய வேண்டும். இது பொதுவான இஸ்லாம் சொல்லுகிற வழிகாட்டல். என்றாலும் கூட இது புனிதம் என்று சொல்லப்பட்டதால் இதில் இன்னும் கூடுதலாக கவனத்தோடு யாருக்கும் அநீதம் இழைக்காமலும் நம்முடைய விஷயத்துல நமக்கு நாம் அநீதம் இழைத்துக் கொள்ளாமலும் இரவு முழுக்க வேலை என்றோ, இன்றைக்கு இந்த மொபைல் வந்ததுல இருந்து நிறைய பேருடைய வாழ்க்கை நைட்டு பூரா இந்த மொபைல் போன்ல தான் இருக்கு. உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளக்கூடாது என்பது பிறருக்கும் சரி நமக்கும் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல இரவு முழுக்க நின்று வணங்கினார்கள், பகலெல்லாம் நோன்பு நோற்றார்கள். இரவு முழுக்க அவங்க இன்றைக்கு இருக்கிற மாதிரியான கேளிக்கைகளை ஈடுபடல, பகல் பூரா தூங்கி கழிக்கல, அல்லது இரவு பூரா தூங்கி கழிச்சிட்டு பகல் பூரா கேளிக்கைகள் இருக்கல. இரவு முழுக்க தொழுவார்கள் சஹாபாக்கள், பகல் முழுக்க நோன்பு வைப்பார்கள். அந்த தகவல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அழைத்து அந்த குறிப்பிட்ட இன்னார் அப்துல்லா என்று சொல்லுகிற அந்த சஹாபி, சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிற செய்தி, அவருக்கு ரசூல் உபதேசம் பண்றாங்க, உன்னுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சிலது இருக்கிறது, அது நீ செய், இரவுல ஓய்வு எடுத்துக்க, அது போக தொழுங்கிறான். அப்போ தொழுகைக்கே இஸ்லாம் ஓய்வு தேவை, ஓய்வு எடுத்து விட்டு தொழுங்கள், உங்களுடைய ஓய்வையோ உங்களுடைய ஆரோக்கியத்தையோ பாதிக்கிற மாதிரி ஒரு வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்க, இன்றைக்கு நம்முடைய கையில இருக்கிற இந்த மொபைல் போன் நம்முடைய இரவனுடைய பெரும்பாலான நேரங்களை தொலைக்கிறது. அப்ப அதுல நம்ம 11 மணி வரைக்கும், 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயமாவே இருக்கட்டும், நல்லதை பாக்குறோமா கெட்டதை பாக்குறோமாங்கிற ஆழ்ந்ததுல நம்ம போக வேண்டாம், நல்ல விஷயமாகவே இருந்தாலும் அப்படி நாம் நேரத்தை செலவிட்டு அடுத்து ஃபஜ்ருக்கு எந்திரிச்சிருவோமா, எந்திரிக்க முடியுமா என்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வி. ஃபஜ்ருக்கு சரி நான்லாம் செல்போன் பார்த்தாலும் ஃபஜ்ருக்கு எந்திரிச்சிடுறேன் என்று ஒருவர் சொல்லுவாரே, ஆனால் அவருடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இரவு முழுக்க இந்த மொபைல் போனை பார்க்கறனால உள்ள கண்ணில இருக்கக்கூடிய இந்த நரம்பு மண்டலத்துல ரத்தங்கள் கட்டி இருக்குங்கிறாங்க, ரத்தம் கட்டி போயிருக்குங்கிறாங்க. ரத்தம் கட்டினா சிகப்பா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம், அது உள்ள இருக்கக்கூடியது தெரியாது. விஞ்ஞானிகள் இன்னைக்கு சொல்றாங்க, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்ணு பந்துங்கிறது பல நரம்புகளால் சூழப்பட்டிருக்கிற ஒண்ணு. அது அது அடுத்த கட்ட வீக்கத்தை நோக்கி போகும். கண்ணு அந்த நரம்பு மண்டலம் வீக்கமாகும், பார்வை குறையும், இப்படி நிறைய நம்முடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இது இருக்கு. நீங்க ஒரு உதாரணம் தான். ஆக இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய ஆரோக்கியத்தையும் பேணக்கூடியவர்களாக நாமும் நமக்கு செய்யற அநியாயம் அதுதான். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது பகல் முழுக்க நோன்பு வைக்காதீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைங்கிறாங்க. ஆக கடைசி அவருக்கு தான் ரசூலுல்லாஹ் அப்படி உபதேசம் பண்ணாங்க.
தாவூத் நபியினுடைய நோன்பை போன்றெல்லாம் நீங்க வைக்க வேண்டாம். இன்னைக்கு நோன்பு வைங்க, நாளைக்கு நோன்பு வைக்காதீங்க. மனைவிக்கு செய்யற கடமை இருக்கிறவங்க அதை செய்யுங்க. கண்ணுக்கு செய்யற கடமை இருக்கு, அதை செய்யுங்க. உங்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அதை செய்யுங்க. உறவினர்கள் வருவாங்க, நீங்க பகல் முழுக்க வருடம் முழுக்க நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உறவினர்களை, விருந்தாளிகளை உபசரிக்க சொல்கிறது இஸ்லாம். இஸ்லாத்துல மிகப்பெரிய பகுதி அதற்கும் இருக்கிறது. ஆக அதையும் செய்ய வேண்டும் என்றால் நீங்க நோன்பு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நடக்காது. ஆக நாமும் நமக்கு அநியாயம், நம்முடைய ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில நடந்து கொள்ள வேண்டும். பிறருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்பதை ஒரு படிப்படியாக எடுத்து இனி வரக்கூடிய காலங்களில் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களை மன்னையும் ஆக்குவதற்குரிய வேண்டுமான துவா செய்து கொண்டவனாக ஜும்மாவுடைய நிறைவு செய்கிறேன். வாகிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.